ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்கே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன கொடுத்துக்கிறேன்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட் ரேட் என்னது? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த வேர்டு நான் வச்சுங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபஸ்ட்டு பாருங்க என்னது? 4/3 pi r cube. இது எதுவும் டவுட் இல்லை? அப்போ இதனோட மீனிங் என்னமா? சேஞ்ச் அட் த ரேட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ டிவி பை டிடி, இது ஆல்ரெடி பிசிக்ஸில் படிச்சிருக்கீங்க. டிவி பை டிடி ஈக்குவல் டி பை டிடி ஆஃப் 4/3 இன்ட்டு பை ஆர் கியூப். எனக்கு டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார். அப்போ 4/3 பை கான்ஸ்டன்ட்டு இது என்ன கிடைக்கும்? 3r² கிடைக்கும். கேட்டாமா? ஆமாங்க சார். 3r² இன்ட்டு TR/TT கிடைக்கும். கரெக்டான? இங்க ஒரு வேர்டு கொடுத்துக்கிறோம். இது என்ன சொல்லிக்கிறோம்? கான்ஸ்டன்ட் ரேட்னு சொல்லிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ டிடியோட வேர்டு என்ன? கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எதனால கான்ஸ்டன்ட் ரேட்னு சொன்னதுனால டிவி/டிடியோட வேல்யூ நமக்கு இருந்துச்சு கேன்னு சொல்லி கொடுக்குறோம். கரெக்டாமா? அதனால இது கே. சரியாம்மா? ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இல்லைங்க சார். சூப்பர், வெரி குட். அப்போ என்ன கிடைக்குது? A ஈக்குவல் டு 3r² இன்ட்டு TR இன்ட்டு TR டிவைட் பை டிடி. ஓகேங்களா? அப்போ இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாற்றணுமா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? TR/TT இங்கே என்ன கிடைக்கும்? 3r² ஈக்குவல் டு கே. இதோட நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் டி இன்சைட் இருக்குது. இதுதான் நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? சார் மட்டும் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? எந்த ஸ்டெப்ல இருந்துட்டா? கே ஸ்டெப்ல இருந்து சார். கேக்கு அப்புறமா இது டெரிவேட்டிவ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைடாங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பலூன் பீங் த இம்ப்ளாய்டு சேஞ்சஸ் அட் த கான்ஸ்டன்ட் ரேட் அப்படிங்கும்போது இது என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் மீனிங். அவங்க கொடுத்துக்கிற மீனிங் இதுதான். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு வந்தாவே, சேஞ்சஸ் ரேட்டுன்னு வந்தாவே இஸ் எ டெரிவேட்டிவ் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். டெரிவேட்டிவ் டைம் சொல்லிக்கிறாங்க. வால்யூம் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? வால்யூம் சொல்லிக்கிறாங்க. எதனோட வால்யூமு? ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்னா ஸ்பியர். ஸ்பியரோட வால்யூம் வந்து நம்மளுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுக்குறாங்க. அதனால இந்த டைம் எழுதிக்கிறோம். கரெக்டாமா? ஓகேங்க சார். இப்போ ஒன்று இல்லை, இந்த டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம். டெரிவேட்டிவ் பண்ண என்ன மீனிங்க? 4/3 பை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன். ஆர் கியூப். அப்போ என்ன மீனிங்க? T/TT ஆஃப் ஆர் கியூப் என்ன கிடைக்கும்? 3r². பட் இங்கே டி இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஆர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சைன் ரூல் அப்ளை பண்ணுவோம். TR/TTன்னு அப்ளை பண்ணுவோம். கரெக்டாமா? ஓகேங்க சார். அதனால இந்த TR/TT வந்துருக்குது. சரியாமா? ஓகேங்க சார். ஏ எதனால சொல்கிறேன்? கான்சன்ட்ரேட் சொல்லிக்கிறாங்க. அவனே பாருங்க எதுவும் சொல்லல. அவன் கான்சன்ட்ரேட் அவன் சொல்லிக்கிறான். வால்யூம் என்ன சொல்கிறான்? ஒரு கான்ஸ்டன்ட்டாக இது இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆகிடுது. இம்ப்ளாய்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடுது. சரிங்களா? ஒரு கான்ஸ்டன்ட்டாக இல்லை கான்ஸ்டன்ட்டாவோ அது யூனிஃபார்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கான்ஸ்டன்ட்டு யூனிஃபார்ம் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு டேக் இந்த கேன்னு எடுத்துக்கோங்க. சரியாமா? ஓகேங்க சார். அதனால கே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளி தான் பண்ணிக்கிறது. 3 கேன்சல் ஆகுது. இங்கே ஒரு 5 மிஸ் பண்ணிக்கணும். அப்போ 5 இங்கே இருக்கும். சரிங்களா? 5 பாருங்க. அப்போ என்னாச்சு? ஒரு 3 கப்புனா 4 தானே வரும். 4 இருக்குமா? 4 கொஞ்சம் ரைட்டாக மிஸ்டேக் வருது. 4 4r². கரெக்டுங்களா? 4r² இன்ட்டு TR/TT. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்படி இதுதான் நம்ம கையில் இருக்குது. கரெக்டாமா? ஆமாம் சார். சரியா? இதுதான் நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ஓகேவா? ஓகேங்க சார். சரி, ஃபர்ஸ்ட் லைனோட ஒர்க் முடிச்சிட்டோம். செகண்ட் லைன் என்ன கேட்குறான்? இன்சிலி அட் ரேடியஸ். இன்சிலி அட் ரேடியஸ் என்னது? டைம் வந்து 0 இருக்கும்போது, அதாவது ஸ்டார்டிங் இன்க்ரீசிங் டேட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ரேடியஸ் எவ்வளோ இருக்கிறாங்க? 3ங்கிறாங்க. அதோட ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோங்கிறாங்க? 3ங்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? டைம் வந்து 3 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனோட ரேடியஸ் எவ்வளோங்கிறாங்க? 6ங்கிறாங்க. சரிங்களாம்மா? ஓகே சார். இதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா? இன்சிலி இட்ஸ் ரேடியஸ் இஸ் 3 units and after 3 second வந்து t ஓட வேல்யூ கொடுக்குறாங்க. it is 6 unit. क्वेश्चन என்ன கேக்குறான்? find the radius balloon after t second. அப்ப t செகண்ட்ல நம்மளோட சொல்யூஷன் என்னன்னு கேக்குறான். சரி, நம்ம கண்டுபிடிக்கலாமா?
அப்போ இதனோட இனிஷியல் கேஸ் கொடுக்குறேன். இனிஷியல் கேஸு t ஈக்குவல் 0 r ஈக்குவல் 3, p ஈக்குவல் 3 அண்ட் r ஈக்குவல் 6. இது இனிஷியல் கேஸ். இப்போ இதான நம்மளுடைய கிவன் த ஈக்குவேஷன் ஃபார்மேட். இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரியாமா? ஓகேங்க சார். அப்போ என்ன கிடைக்கும்? 4 பை ரெண்டு, அப்போ 4 பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி. கரெக்டாமா? அப்போ ரெண்டு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ 4 பை கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி தெரியும். இது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டெகிரேட் டிடி. கரெக்டாமா? ஓகேங்க சார். அப்போ என்ன கிடைக்குது? 4 பை ஆர் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் என்ன? சரி, இன்டெகிரல் என்ன? ஆர் கியூப் 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? கேடி ப்ளஸ் சி. கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். சரி, இதுதான் நம்மளுடைய நார்மல் சொல்யூஷனு. பட் நம்மளோட கொஸ்டின் என்னது? கேவோட வேல்யூ சியோட வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறது. ரெண்டு கேஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? பி ஈக்குவல் 0 அண்ட் ஆர் ஈக்குவல் 3. இந்த வேல்யூ நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. என்ன வேல்யூ சொல்கிறோம்? பி ஈக்குவல் 0 ஆர் ஈக்குவல் 3. சப்மிட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு சொல்லுங்க. 4 பை 3 cube by 3 equal to k into 0 plus 3. கரெக்டாக கண்ணு? ஆமாம் சார். சொல்கிறா கண்ணு? ஒரு 3 போயிருமா? 3 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் என்னது? 9. 9 எவ்வளவு? 36. 5 equal to 5 equal to 6. அப்போ இந்த சொல்யூஷனை சப்மிட் பண்ணுங்க. சியோட வேல்யூ அப்போ ஆச்சு 4 பை ஆர் கியூப் பை 3 ஈக்குவல் டு கேடி ப்ளஸ் 36 5. கரெக்டாக கண்ணு? ஆமாம் சார். சரி, அப்போ இன்னொரு வேல்யூ எது கொடுத்துக்கிறாங்க? இன்னொரு வேல்யூ இந்த கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதா கொடுத்துக்கிறாங்க. அது என்ன வேல்யூ கொடுத்துக்கிறான்? பி ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 3 தென் ஆர் ஈக்குவல் டு 6. சரிங்களா? அப்போ அந்த வேல்யூ சப்மிட் பண்ணுங்க. அந்த வேல்யூ சப்மிட் பண்ணலாமா? பி ஈக்குவல் டு 3, ஆர் ஈக்குவல் டு 6. சப்மிட் பண்ணுமா? நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. என்ன ஆகுது? 4 by 3 by r cube 6 cube divided by 3 equal to k. K into t ஓட வேல்யூ 3 plus 36 5. Any doubt ma? சரி, இங்க s 6 cube divided by 3 வந்துச்சு. இங்க r ஓட வேல்யூ என்ன? 6. ஓ, மறுபடியும் 3 போட்டுனா சாரி. 3 அங்க இருக்கு 3 போட்டு. ஓகே, கரெக்ட் தானே? ஓகே சார். ஓகே ரைட். அப்ப என்ன பண்ணலாம்? 4 by 3 into 5 6 ஸ்கொயர் எவ்வளவு? 36 இன்ட்டு ஒரு 6 இருக்கும். கரெக்டுங்களா? இன்ட்டு ஒரு 6. எதனாலன்னா இந்த 3யும் இதையும் கட் பண்ணால் 2 வரதுக்காக இப்படி பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? ஈக்குவல் டு இது ரெண்டுக்கு காமனாக என்ன பண்ணலாம்? ஒரு 3 காமனாக வெளியிடலாம். அப்போ ஒரு 3 காமனாக வெளியிடுறது கிடைக்கும் கே ப்ளஸ் 12 5 கிடைக்கும். கரெக்டாமா? இதான் எனக்கு டவுட் இருந்தால் கேளுமா. இது வரைக்கும் ஓகேவா? ஓகேங்க சார். அப்போ இந்த 3யும் இந்த 36ம் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 12 கிடைக்குமா? ஆமாம் சார். ஓகே ஓகே. அப்போ இந்த ரிமைனிங் என்ன வரும் சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ கிடைக்குமா? 24. 24 இன்ட்டு 4 எவ்வளோமா? 96. அப்போ 96 5 ஈக்குவல் டு கே ப்ளஸ் 12 5. அப்போ என்னாச்சு? கே ஈக்குவல் டு 96 அவ்வளோதான். அப்போ கேவோட வேல்யூ 82. அப்போ 84 5. இது எங்கே அப்ளை பண்ணுவேன்? கேவோட வேல்யூ எங்கே அப்ளை பண்ணணும்? இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளோட மெயின் ஈக்குவேஷன் நடக்குது. இந்த இடத்துல அப்ளை பண்ணணும் கேவோட வேல்யூ. அப்போ என்ன கிடைக்கும்? 4 by 3 5 r cube equal to 84 5t plus 36 5. கரெக்டா? செக் பண்ணுங்க. 36 5 என்ன? t 36 கரெக்டாக கண்ணு? இது எல்லாமே 4 ஆல் டிவைட் ஆகுமா? எல்லாத்தையும் 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 by 3 5 r cube. இது 4 ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 21 5t plus 9 5. கரெக்டாமா? ஆமாங்க சார். இது ரெண்டுக்கு யார் காமனாக இருக்கிறா? 5 காமனாக இருக்கிறான்னா ரெண்டுக்கு 5 காமன். இந்த 5 வெளியே எடுத்துட்டு என்ன செய்யும்? இந்த 5யும் காமனாக எடுக்கிற 5யும் கட் ஆகிடும். கரெக்டாமா? எகைன் என்ன கிடைக்குது? 1 by 3 r cube ஈக்குவல் எவ்வளோ கிடைக்குது?
21t plus 9 கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ எகைன் என்ன ஆகும்? இந்த 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா 63t plus 27 கரெக்டாமா? அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ கண்ணு? 63t plus 27 ஹோல் பவர் 1/. இதுதான் நம்மளுடைய ஆர்டர். செக் பண்ணி பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம். சார் நம்ம கேட்ட கொஸ்டின் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப்டர் டி செகண்ட் கேட்குறோம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப்டர் டி செகண்ட் போது இன் டெர்ம்ஸ் ஆஃப் டீயில் ஆர் வேல்யூ வேணும். அப்போ இன் டெர்ம்ஸ் ஆஃப் டீயில் ஆர் வேல்யூ கிடைச்சிச்சு. இதுதான் நம்மளோட சொல்யூஷன் பாருங்க. ஓகே சார். கொஞ்சம் யோசிச்சு டவுட் இல்லை கொஞ்சம் யோசிச்சு